வணக்கம். நேர்மறை சிந்தனை உள்ளவனை விஷத்தால் கூட கொல்ல முடியாது போல, எதிர்மறை சிந்தனை உள்ளவனை மருந்தால் கூட குணப்படுத்த முடியாது. எண்ணம் போல் வாழ்க்கை என்று கூறி வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று புதன்கிழமை 19ஆம் தேதி மாசி மாதம் 2025ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைப்பவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையிடம் வேண்டுகின்றோம். இன்றைய நிகழ்ச்சி நிரலாக தியானம் பற்றி சிறு குறிப்பு. தியானம் நடராசர் ஜெகநாதனால் நடாத்தப்படும். தமேந்தியார் பிரபஞ்சன் என்று கூறப்பட்டு தாராவால் அறிமுகம் செய்யப்பட்டு சொற்பொழிவு மதன் மோகன் பிரபு ஆற்றுவார். சொற்பொழிவு சோதிடமும் ஆன்மீகமும் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்று தலைப்பில் கொண்டுள்ளது. அதன் பின்பு கேள்வி பதில் கலந்துரையாடல் என 9:30 மணி அளவில் நிறைவு செய்ய திட்டமிட்டுள்ளோம். நன்றி. Now I invite Jagannathan Master to guide the meditation. Thank you. நன்றி தாரா மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சொற்ப வேளையில் தியானம் 30 நிமிடம் வரை நிகழ உள்ளது. இதில் பங்கு கொள்ள வந்தமைக்கு யாவருக்கும் நன்றி. உடலின் ஓய்வுக்கு உறக்கம் என்பது போல் மனதின் ஓய்வுக்கு தியானம் என்பது திண்ணம். தியானத்துக்கு முன் நமக்காக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். நமது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தி ஆகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தளம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி மீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரில் கிரகிப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறலாம். இனி தியானம் செய்ய தயாராகவும் வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் தப்பானியிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். முள்ளந்தண்டை நேராக வைத்துக்கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கலற்றி விடலாம். கைவிரல்களை ஒன்றாக கோர்த்து மடி மீது வைக்கவும். கதிரையில் உட்கார்ந்திருப்பவர்கள் கால் பாதங்களை ஒன்றன் மீது ஒன்றாக பதிக்கலாம். கண்களை லேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். உள்மூச்சு பின்னர் வெளிமூச்சு என வழமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். நன்றி. ஐந்து வினாடிகள் இருக்கின்றன. 5, 4, 3, 2, 1. இப்போது கைவிரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும். இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து இக்கூட்டு தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். மேற்கொண்டு இத்தலத்தை தார மாஸ்டர்களுடன் கையளிக்கின்றேன். நன்றி. நன்றி நவிலும் நேரம் இது. பிரபஞ்சத்தின் நல்லாசையுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தை செய்வோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றலுடையது.
இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு இந்த தளத்தை அமைத்து தந்தவர்களுக்கும் அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். இப்போது எமது சொற்பொழிவாளரை தாரா சண்முகநாதன் அவர்கள் அறிமுகம் செய்து வைப்பார். Thanks goes to Arundhati Master and Sri Kandarajan Masters for this platform. Thanks goes to Bharani Master for the recording. Thanks goes to myself for the music. Thanks goes to Jagannatha Master for guiding the meditation too. Let's welcome Madan Mohan Prabhu. He was born near Sri Rangam. His previous name was Mohan, and his guru gave him initiation and new name too in 2000 August. From the year 2000, he is known as Madan Mohan Govinda Dasa. He has a son and daughter. He is also a grandfather. He joined in ISKCON in 1992 at Muscat. Prior to that, he was following general spiritual teachings through weekly or monthly or library books. He came to London after 2000 since then and is speaking regularly in both ISKCON temples, traveling to many places in London and Europe for spiritual discourses and developing lots of congregations. He will now give his speech in Tamil. Over to you, Prabhu. Thank you. Unmute Can you hear me? yourself. Yeah, we can hear you. Okay, so class will be Tamil, right? Yes, sir. Yes. Okay, thank you. எல்லோருக்கும் வணக்கம். ஓம் அஜானதிமிரந்தஸ்ய ஞானஞ்சன சலாகயா சற்றூரன் மீலிதம் என தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. எல்லோருக்கும் வணக்கம். இன்னும் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து அஸ்ட்ராலஜி அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதாவது ஜாதகமும் ஆன்மீகமும் எப்படி ரெண்டும் ஒண்ணுக்கு தொடர்புடையது என்பது எனக்கு தலைப்பு. இதில் முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, சாஸ்திரங்கள் வந்து மனித வாழ்க்கையை வந்து எப்படி பிரிக்குதுன்னு பார்க்கணும். 4 விதமான ஆன்மீக நிலைகள், 4 விதமான சமுதாய பிரிவுகளாக சாஸ்திரம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக பிராமணன், சத்திரியன், வைஷ்யா அண்ட் சூத்ரன். இப்ப 4 வர்ணங்கள், 4 ஆசிரமங்கள். ஒரு மனிதனும் 4 விதமான படிகளை கடந்து செல்கிறான். அது வந்து பிரம்மச்சாரி, ஒரு ஸ்டூடெண்ட் லைஃப், கிரகஸ்தா, திருமண வாழ்க்கை, வானப்பிரஸ்தா, ரிட்டையர்டு லைஃப், சந்நியாசம், துறவரம். இப்படி 4 விதமான ஆசிரமங்கள் ஒருவன் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயமாகும். 4 பிரிவுகள். இது வந்து சாஸ்திரங்கள்ல வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா, காரண குண கர்மா, எந்த குணத்துல பிறக்கிறோம், என்ன கர்மா செய்யறோம், என்ன தொழில் செய்யறோம், அதை பொறுத்து இது பிரிக்கப்பட்ட தவிர பிறப்பால் கிடையாது. இன்னைக்கு 4 வித வர்ணாசிரமங்கள் பகவத்கீதை சொன்னதை வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு 4000 ஜாதியை பிரிஞ்சு போச்சு. அதனால்தான் வந்து சமுதாயத்துக்கு இவ்வளவு பிரச்சனைகள், மதமாற்றங்கள், எல்லாம் கிறிஸ்தவங்கள மதம் மாறினதும் முஸ்லிம்கள மதம் மாறினதும் இந்த ஜாதி பிரிவுகளால வந்த ஒரு ஏற்றத்தாழ்வுகள் சமுதாயத்தையே வந்து இதாயிடுச்சு. ஆனால் பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லக்கூடிய இந்த 4 வர்ணாசிரமங்களுக்கும் இந்த ஜாதிக்கும் சம்பந்தமே கிடையாது. 4 வர்ணங்கள். பிராமணன் யாரு? பிறப்பால கிடையாது. அதாவது 10 குணங்கள் கொண்டவனும் பிராமணன். முதல்ல வந்து பொய் சொல்லாமல் இருப்பது, தூய்மையாக இருப்பது, சத்தியத்தை கடைபிடிப்பது, தர்மத்தை கடைபிடிப்பது, தானம் வாங்குவது, தானம் கொடுப்பது, ஆன்மீகத்தை படிப்பது, ஆன்மீகத்தை படிப்பிப்பது, இப்படி எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்து சமுதாயத்துல வந்து ஒரு மூளையை போல செயல்படும் பிராமணன். இதுக்கு பிறப்பு சம்பந்தமே கிடையாது. நீங்க ஸ்ரீமத் பாகவத்துல பாத்தீங்கன்னா, ரிஷபராஜுக்கு வந்து 100 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அந்த 100 பிள்ளைகள் வந்து 86 பிள்ளைகள் சத்திரிகளாக மாறுறாங்க.
அடுத்த ஒரு 6 பிள்ளைகளை வந்து பிராமணர்ல மாறுறாங்க. பாக்கி 10 பேர் வந்து வேறு தொழிலுக்கு போறாங்க. ஒரே அப்போட 100 பிள்ளைகள்ல இத்தனை பிரிவு இருக்குது. அப்படின்னா இது பிறப்பால கிடையாது, குணத்தாலும் தொழிலாலும் இப்படி பிரிக்கப்பட்டது. இது சமுதாயத்தை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு இப்ப நம்ம வந்து எப்படி மனித பிரிக்கிறோம் இல்லையா, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், வாட்டர் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி நிறைய பிரிச்சு நம்ம சமுதாயத்தை வந்து ரன் பண்றோம். அது மாதிரி கடவுள் பிரிச்சு இந்த மனித சமுதாயத்தை ரன் பண்றதுக்கான இந்த வர்ணாசிரமங்கள். இதுல வந்து முதல்ல வந்து பிரம்மச்சாரி ஆசிரம். அந்த முதல்ல வந்து அந்த பிரம்மச்சாரி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தை வந்து அசுத்தமா பூமியில பிறக்குது. அதனால சம்ஸ்காரங்கள் செஞ்சு அந்த குழந்தைய தூய்மை படுத்துறோம். முதல் சம்ஸ்காரம் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி செய்யப்படுவது வந்து கர்ப்ப ஆதன சம்ஸ்காரம். சம்ஸ்காரம் சொன்னால் பியூரிஃபிகேஷன், தூய்மைப்படுத்துவது. இந்த முதல் சம்ஸ்காரம் வந்து கர்ப்ப ஆதன சம்ஸ்காரம் சொன்னா கர்ப்பத்தை எப்படி ஆரம்பிப்பது. ஏன்னா வளிமண்டலத்துல எத்தனையோ ஜீவாத்மாக்கள் உடலுக்காக இயங்கிட்டு இருக்குது. அது வந்து எப்படி தாயும் தந்தையும் என்ன உணர்வோட இணைகிறாங்களோ அந்த உணர்வு தகுந்த மாதிரி ஒரு ஜீவாத்மா வந்து அந்த கர்ப்பத்தில் பிறக்கும். அதனாலதான் வந்து தன் கணவனும் மனைவியும் கல்யாணம் பண்ண புதுசுல மந்திரங்களை தூய்மைப்படுத்தப்பட்டு கல்யாணம் செய்யப்பட்டு நேரம் பார்த்து அந்த கணவனுடைய உணர்வும் மனைவியோட உணர்வும் ஒரு உயர்ந்த சிந்தனையில் ஆழ்ந்திருக்கும் பொழுது அவங்க இணைஞ்சாங்கன்னா அப்ப வந்து ஒரு உயர்ந்த ஆத்மா வந்து அந்த தாய் கர்ப்பத்தில் பிறந்து அந்த குழந்தை வந்து ரொம்ப ஓஹோன்னு வளரும். இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, என் பையன் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான், நான் ஒண்ணு சொன்னா அவனு செய்யறான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ம அந்த குழந்தைய வரவழைக்கும் பொழுது இந்த மாதிரி நம்ம ஒண்ணு செஞ்சு பிறக்கல அந்த குழந்தை. அதனால வந்து இன்னைக்கு சமுதாயத்துக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. அதனாலதான் இந்த சாஸ்திரங்கள்ல எப்படி ஒரு கேர்ஃபுல்லா நம்ம வந்து ஒரு குழந்தைய ஒரு ஜீவாத்மா கொண்டு வர்றதுலேருந்து நம்ம பொறுப்பு ஆரம்பிக்கிறது. ரொம்ப பொறுப்பான விஷயங்கள் எல்லாமே. அந்த சம்ஸ்காரம் வந்து ஒரு ஜீவாத்மா உள்ள கரு குழந்தை பிறக்குது. அந்த ஜீவாத்மா வளரும் பொழுது இரண்டாவது நிலை வந்து பும்சவனம். ஒரு நல்ல ஒரு சத்புத்திரன், நல்ல ஒரு அழகான அறிவான ஆண்மகன் அல்லது பெண்மகள் எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை ஒரு தூய்மையான அறிவாளியை பிறக்கிறதுக்கு இரண்டாவது செய்யப்படும் சம்ஸ்காரம் பும்சவனம். அதுக்குள்ள மந்திரம் சொல்லி அதுக்கு சடங்கு வந்து செய்வாங்க. அது ரெண்டாவது சம்ஸ்காரம், பியூரிஃபிகேஷன் செரிமனி. மூணாவது வந்து மூணாவது சடங்கு வந்து இது என்னது, சீமந்தம். இந்த சீமந்தம் வந்து எப்படின்னு சொன்னா கணவன் வந்து மனைவியுடைய வகிட வந்து எடுப்பான். அதான் இதுக்குல்ல இந்த இது பர்குப்பைன் டைல், முள்ளம்மன் இறகு இருக்குல்ல, அந்த முள்ளம்மன் இறகால் கணவன் மனைவியின் வகிட எடுப்பான். அப்ப இது என்ன ஆகுதுன்னு சொன்னா அந்த நரம்பு தூய்மை அடைஞ்சு ரத்த ஓட்டம் செம்மை அடையும். அந்த பெண் மகிழ்ச்சி அடைவாள். ஏன்னா 7வது மாசத்துல வந்து குழந்தை வந்து நல்லா உணர ஆரம்பிக்குது, நம்ம சொல்றதை கேட்க ஆரம்பிக்குது, சொல்றது புரிஞ்சிக்க ஆரம்பிக்குது. அப்ப மனைவி எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாளோ அது தகுந்த மாதிரி அந்த குழந்தை சந்தோஷமா இருக்கும். மனைவியோட சுகமோ துக்கமோ அது குழந்தை நேரடியாக பாதிக்கும். நீ சில குழந்தைய பாத்தீங்கன்னா பிறந்தலேருந்து சும்மா ஸ்மைலாவே இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க, அதிகமா அழமாட்டாங்க. அதே மாதிரி வளரும் பொழுதும் தவறு செய்யாம அப்படியே அமைதியாவே நல்லா வளருவாங்க. நீங்களே பார்க்க ஆச்சரியப்படுவீங்க. சில குழந்தைங்க வந்து ரொம்ப மோசமா இருக்கும். இதெல்லாம் என்னன்னா அந்த சீமந்தத்தின் பொழுது அந்த குழந்தை வந்து பெண் வந்து இப்போ ஒரு கணவன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கணவன் குடிச்சிட்டு வந்து மனைவி அடிக்கிறான், திட்டுறான், அந்த மனைவி அழுகிறா, அந்த அழுது குழந்தைய பாதிக்கும். அதனால பிறகு குழந்தை வந்து ஒரு ரவுடியாவோ இல்ல ஒரு தீவிரவாதியாவோ இந்த மாதிரி மாறுறது என்ன காரணம்னு சொன்னா இந்த மாதிரி குழந்தை கர்ப்பத்துல வந்து தாய் படுற பாடு குழந்தைய பாதிக்கும். அதை சரி பண்ண நெறிப்படுத்துவதுதான் சீமந்த நயனம். 7வது செய்வாங்க. அதை வந்து கர்ப்பாதனம் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி, பிறந்த 3வது குழந்தை கர்ப்பமான 3வது மாசம் செய்வது பும்சவனம், அந்த நல்ல குழந்தை பிறக்கிறதுக்காக செய்வது. 7வது மாசமும் அல்ல 6வது மாசம் செய்யறது வந்து சீமந்தம். அதுக்கப்புறம் வந்து 4வது குழந்தை வந்து குழந்தை பிறந்த உடனேயே அந்த தகப்பனை வந்து அந்த குழந்தைய எடுத்து மடியில வச்சு உச்சி மோந்து பார்க்கணுமா. சில மந்திரங்கள் அந்த குழந்தைக்காக சொல்லணும். அப்ப வந்து உடனடியாக வந்து தானம் கொடுக்கணும். எள்ளு, பசு இந்த மாதிரி தானம் கொடுப்பாங்க. கொடுத்தோன்னா அந்த குழந்தைக்கு வந்து பலன் வந்து சேரும். ஒரு மனிதன் வந்து இறக்கும் பொழுது கூட வரப்பொழுது அவனுக்கு கொடுத்த தான தர்மங்களும் கூட வருமா.
அந்த குழந்தை பிறந்த தானம் கொடுத்தோம்னா அந்த குழந்தைக்கு அந்த நல்ல ஒரு பாவங்களை விலகி நல்லது பிறக்கும் அந்த குழந்தைக்கு. சோ அது வந்து ஜாத்த கர்மா. ஜாத்த கர்மான ஜாதகம் எழுதுறது கிடையாது. ஜாத்தன பிறந்த உடனே செய்யப்படுவது தொப்புள் கொடி வெட்டுவதற்கு முன்பாக. ஏன்னா தொப்புள் கொடி அறுத்துட்டா தீட்டு உருவாயிடுது. அதனால் தொப்புள் கொடி அறுப்பதற்கு முன்பாக பிறந்தவுடன் செய்ய வேண்டியது, அந்த குழந்தைக்கு ஒரு வாயில் வந்து ஒரு சொட்டு தேனும் நெய்யும் தடவுவாங்க தங்க பேனாவால. தடவி கிளீம்னோ அல்லது ஓம் நமச்சிவாயன்னு எழுதுவாங்க. குழந்தை வாக்கு எழுதுவாங்க. அது எழுதினோம்னா அந்த குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆரம்பத்தை கொடுக்குறேன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து அந்த கணவன் அந்த குழந்தைய எடுத்துக்கொண்டு போய் தாயோட வலது மார்பத்தை கொடுத்து பால் குடிக்க வைப்பாரு. இதுதான் இப்படி செஞ்சாங்கன்னா அந்த குழந்தைக்கும் தகப்பனுக்கும் தலைமுறை இடைவெளி வராது. நீ சொல்றாங்கல்ல ஜெனரேஷன் கேப், பா நீங்க எல்லாம் பழைய ஆளுப்பா, எங்க ஜெனரேஷன் வேறப்பா, நீங்க சொல்ல நான் கேட்க முடியாதுப்பா அப்படின்னு எத்தனையோ இன்னைக்கு பசங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணான் அப்பாவோட. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு வாழ்வது நம்முடைய பண்பாடு. ஆனா எனக்கு அப்படி நடக்குதா? ஏன்னா இதெல்லாம் இதை செஞ்சோம்னா அந்த இது வராது. குழந்தை பிறந்த உடனேயே தலையில தந்தை உச்சி மோந்து அந்த மந்திரம் சொல்லி தேனை நாக்கை தடவி மந்திரங்கள் நாக்களை எழுதி இந்த மாதிரி ஒரு அந்த தானம் கொடுத்தோம்னு சொன்னா அந்த குழந்தை அப்படியே வளரும். இன்னைக்கு மெடிக்கல்ல குழந்தை பிறக்கிறதுனால அது மாதிரி நம்ம எல்லாம் செய்ய முடியாதனால என்ன செய்யலாம், அதுக்கப்புறம் செய்யற சட்டங்களை சேர்த்து செய்யலாம் இதை வந்து. ஏன்னா சீக்கிரமாவே நம்ம வந்து அந்த துப்பல் கூட எடுத்ததுக்கு அங்கே ஹாஸ்பிட்டல் போய் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. அதனால் அதை வந்து அதுக்கு அடுத்தபடி செய்யறோம் இல்லையா, அதுவும் சேர்த்து செய்யலாம் நாமகரணம் பண்ணும் பொழுது. சோ 4வது ஜாத கர்மா. இந்த முதல் செய்யற 3 இருக்குல்ல, அது வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி. அது குழந்தைக்கு எந்த ரோலும் கிடையாது. இந்த 4வதுல குழந்தைக்கு ரோல் இருக்குது, இந்த ஜாத கர்மா. அந்த குழந்தைக்காக செய்யறோம். அதுக்கப்புறம் 5வது வந்து நாமகரணம், பெயர் சூட்டுவது. குழந்தைக்கு வந்து நட்சத்திரப்படி இறைவனின் பெயர்களை சூட்டுவது. பெண் குழந்தையா இருந்தா அம்பிகா லட்சுமியோட பேரை சூட்டுவாங்க. ஆண் குழந்தையா இருந்தா சிவனோட பேரு, முருகனோட பேரு, பெருமாளுடைய பேரை சூட்டுவாங்க. ஏன்னா அந்த பேரை சொல்லி கூப்பிடும் பொழுது நம்ம கடவுளை கூப்பிடுறோம். ஆனா நம்ம வந்து நம்மளை அறியாமலேயே கடவுள் பத்தி பேசுறோம். ஏன்னா கடவுளை பத்தி பேசுறது கலியுகத்துல ரொம்ப குறைஞ்சு போச்சு. எதை பத்தினாலும் பேசுவோம், ஆனா கடவுளை பத்தி பண்ண பேச மாட்டோம். அப்படி யாராவது பேசினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பட்டம் கட்டி தனியா உட்கார வச்சிருவோம். இதுதான் கலியுகத்தில் நடக்கிறது. அதனால வந்து அந்த பேர்லயாவது கடவுளுடைய ஞாபகம் வரட்டுங்கிறதுக்கு தான் கடவுள் பேரை வைக்கிறது. அது நாமகரணம், பேர் சூட்டுவது. அதுக்கு அடுத்தது வந்து அன்னப்பிராசனம். 6வது மாசம் குழந்தைக்கு வந்து முதல் திட உணவு. அதுவரையும் தாய்ப்பால் தான். 6வது மாசம் மட்டும்தான் அந்த முதல் திட உணவு. அது வந்து என்னென்ன சேர்ப்பாங்க, அதை வந்து அந்த அன்னப்பிரசனத்தை வந்து பயிறு, பால், நெய், தேன், இந்த மாதிரி ஒரு முக்கியமான 5 பொருட்களை கலந்து வெள்ளி கிண்ணத்துல அது மிக்ஸ் பண்ணி தங்க ஸ்பூன்ல குழந்தைக்கு ஊட்டுவது. கோயில்ல மந்திரம் சொல்லி பகவான் மந்திரம் சொல்லி அப்ப அதை ஊட்டுறது. 5 குழந்தை அப்பா ஊட்டலாம், அந்த பிரிஸ்ட் ஊட்டலாம். ஏன்னா அப்பா வந்து அந்த காலத்து அப்பாவே பிரிஸ்டா இருப்பாங்க, அதனால அப்பாவே எல்லாம் செய்வார் குழந்தைக்கு. ஆனா இப்ப அப்பா வந்து அதெல்லாம் சரியாதனால யாரும் ஒரு பிரிஸ்ட் நம்ம ஒரு 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 ஐயரை கூப்பிட்டு ஒரு வாத்தியார் கூப்பிட்டு நம்ம செய்யறோம். அது வந்து இது வந்து நாமகரணம், அன்னப்பிரசனம் 7வது. 7வது சவுளம் சொல்லுவாங்க. அதான் தலை மொட்டை போடுவோம்ல, குடுமி போடுறோம். ஆனால் சாஸ்திரங்களை பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு முட்டை போடுவது கிடையாது. இப்பெல்லாம் வேண்டிக்கிறாங்க சாமி கிட்ட, அதனால சரி தப்பு கிடையாது. ஆனா சாஸ்திரப்படி பெண் குழந்தைக்கு முட்டை போடுவது அலோடு கிடையாது. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெண் குழந்தைய வந்து ஒரு தகப்பன் எந்த முடியோடு குழந்தை பிறந்தாலோ அதே முடியோடு கட்டி கொடுக்கணுமா, சம்மதம் பண்ணி கொடுக்கணுமா. இது வந்து ஆண்களுக்கு முட்டை போடுறது உண்டு. ஸோ இது வந்து சவுளம் சொல்லுது. அப்புறம் 8வது சம்ஸ்காரம் வந்துதான் உபநயனம். இந்த அடுத்த 6 வந்து குழந்தைக்கு ரோல் இருக்குது, ஆனால் குழந்தை தானா செய்யாது. முதல் 3 வந்து குழந்தைக்கு ரோல் கிடையாது, நம்ம செய்யறோம். அடுத்த 3 வந்து குழந்தைக்கு ரோல் இருக்குது, ஆனா குழந்தைக்கு தெரியாது, குழந்தைக்கு மெச்சூரிட்டி கிடையாது. அந்த 7 முடிஞ்சு போச்சு. 8வது சம்ஸ்காரம் வந்து இந்த 7 வயசு வரும்பொழுது உபநயனம். அதை வந்து பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் பூணூல் போடுவாங்க, மற்றவங்க போடுறது கிடையாது. அந்த உபநயனம் தான் வந்து இந்த அக்ஷராபியம் சொல்லுவாங்க, அதாவது எழுத்து படிக்கிறது. நம்ம ஒரு சரஸ்வதி பூஜை அன்னைக்கோ விஜயதசமி அன்னைக்கு போய் ஸ்கூல்ல சேர்ப்பாங்க, பிள்ளைங்களை சேர்ப்பாங்க தெரியுமா. அதுதான் அந்த அக்ஷராபியாசம், உபநயனம். அக்ஷராபியாசத்துக்கு முன்னாடி உபநயனம். உபநயனங்கிறது வந்து ஒரு சம்ஸ்காரம், அந்த பூணூல் போட்டு அது 1 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஸ்கூல்ல சேர்ப்பாங்க. குருக்குள்ள போய் குழந்தை படிப்பாங்க.
இப்பெல்லாம் அது கிடையாது. ஆனாலும் அது இருக்கு. அது காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா ஜாதகத்தை பத்தி வருதுல, அப்ப சொல்றது நம்ம அதுக்காக சொல்றது இது. அப்படி குழந்தை படிக்கும் பொழுது, அந்த குழந்தை வளரும் பொழுது அவன் வந்து 2 வாய்ப்பு இருக்கு அவனுக்கு வந்து. ஒண்ணு, அப்படியே பிரம்மச்சரிய இருந்து சன்னியாச போய் போய் கடவுளுக்கே தன் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறது, தேச நலனுக்காக அர்ப்பணிக்கிறது மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்குது. இல்லைன்னு சொன்னால் கல்யாணம் செய்து கொண்டு குழந்தைகளை பெற்று நல்ல குழந்தைய உருவாக்கி அந்த குழந்தைகள் கல்யாணம் வச்சுட்டு இவங்க வானப்பிரஸ்தம் எடுத்து ரிட்டையர் ஆகி இவங்க செய்யப்பட்டது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ். டைரக்டா இப்படி போறது ஒரு ஸ்டேஜ். அப்படி முடியாதவங்க வாழ்க்கையில கல்யாணம் பண்ணி அந்த மனைவி மக்களோட குழந்தையோட வாழ்ந்து அதுக்கப்புறம் போறது 2வது ஸ்டெப். அப்படி வரும்பொழுதுதான் ஜாதகம் வருது. இப்ப ஒரு முக்கியம் தெரிஞ்சுக்கணும். நம்முடைய இந்து தர்மப்படி அது பரப்புற ஒரே ஒரு இன்ஸ்டிடியூஷன் என்னது? குடும்பம், ஃபேமிலி. இன்னைக்கு குடும்பமே இல்லாம போயிடுச்சு எங்க பார்த்தாலும். குடும்பம்னு சொன்னாலே அங்கிள், ஆண்டி, கசின், அவ்வளவுதான். எல்லாத்தையும் நாட்கள் அடைக்கிட்டோம் நம்ம. அங்கிள், ஆண்டி, கசின், அவ்வளவுதான். ஏன்னா உண்மையிலே வந்து குடும்பத்துல பாத்தீங்கன்னா தந்தை, தாய், அண்ணன், அக்காள், தம்பி, பேரன், தாய்மாமன், நாத்தனார், இப்படிதான் உறவு இருக்குது. இது ஏன்னு சொன்னா தன் விந்தை தருபவன் தந்தை, அதை தாங்குபவள் தாய். தன் விந்தை தருபவன் தந்தை, அதை தாங்குபவள் தாய், ஆக்குபவள் அக்காள், ஆள்பவன் அண்ணன், தன் கை தன்னுடன் பிறந்தவன், தனக்கு பிறந்தவன் தம்பி, தன் கையை போல உதவுபவள் தங்கை, பெயரை உடையவன் பேரன். இப்படித்தான் இந்த பேர்லாம் வந்தது. இன்னைக்கு எல்லாம் எங்க இருக்குது? எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. ஆனா இதெல்லாம் நமக்கு இருக்குது. இதான் நம்ம கலாச்சாரம், பண்பாடுங்கிறது. அப்ப தந்தை, தாய், அக்காள், அண்ணன், தம்பி, தங்கை, பேரன். அதுக்கப்புறம் இல்ல, வீட்டுல வந்து ஒரு மங்கள சுபன காரியம் நடந்துச்சு சொன்னா அந்த முதல் சீர் யார்த்தின்னு வரணும்? தாய்மாமன். ஏன்னா ஒரு பெண்ணை வந்து கணவன் வெளியூர் போகும் பொழுது யாருன்னு விட்டு போக முடியும்? அந்த பெண்ணோட தமையன், அண்ணன். ஏன்னா அவன் தான் உரிமையா பார்த்துப்பான். அதனாலதான் வந்து அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அது சம்பந்தம் பண்ணும் பொழுது யாரு கேட்டாலும் தாய்மாமன் ஃபர்ஸ்ட் கேட்கணும். ஏன்னா அவன் தான் பொறுப்பு. அப்படி உருவானது இந்த பண்பாடு, இந்த கலாச்சாரம். அதனாலதான் அவன் தாய்மாமன் சீர் தான் ஃபர்ஸ்ட் வரணும். அது மட்டும் இல்ல, இந்த மணப்பெண்ணை மடை மேடையில் உட்கார்ந்துருக்கும் பொழுது நிச்சயதார்த்தம் பண்ணும் பொழுது அந்த மணப்பெண்ணுக்கு மாலை போடுறது யாரு? நாத்தனார் போடணும். புருஷனுடைய அந்த பையன் வரப்போற பையனுடைய அக்கா தங்கச்சி போடணும். இவ்வளவும் அந்த உறவு முறையில வச்சுதான் இந்த ஃபேமிலியை கட்டமைச்சு, ஃபேமிலி மூலமா தான் நம்மளுடைய தர்மத்தை பிரச்சாரம் பண்ணணும். நம்ம தர்மமே இந்த ஃபேமிலி தான் அடங்கி இருக்குது. இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. அப்ப எங்க இந்த ஃபேமிலி இருக்கும்? யாருக்கு என்ன தெரியும்? என்னமோ நடக்கு நாட்டுல பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா? ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முக்கியம். ஏன்னு கேட்டா எல்லாரும் அப்படி விரும்ப யாராவது ஒரு சில பேர் இதை கடைபிடிச்சு ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும்னு சொன்னா நல்ல பிள்ளைங்க 10 பேர் இருந்தா போதும், 1000 கெட்டவங்களை சமாளிக்க முடியும். நல்ல பிள்ளைங்க 10 பேர் இருந்தா போதும், 1000 கெட்ட பிள்ளைங்க சமாளிக்க முடியும். சோ நம்ம ஃபேமிலியை பார்த்தோம். இப்ப இந்த பிரம்மச்சாரி இருக்காங்க பாத்தீங்களா? இந்த பிரம்மச்சாரி வளரும் பொழுது, அந்த குருகுல படிச்சு வளரும் பொழுது, அந்த முதல்ல ஒரு நேரடியாவே அவன் வந்து கல்யாணம் போகாம போகலாம். கல்யாணம் பண்ணினால் அப்பதான் வந்து செய்வான். அந்த குருவே வந்து நல்ல ஒரு இந்த பையனோட உணர்வை பார்த்தீங்கன்னா, இந்த பையன் அங்க வளரான் இல்லையா? அப்ப இந்த பையனோட சுபாவம், இவனுக்கு என்னமா நேச்சரு, இவன் என்னென்ன எது நல்லா இருக்கான்னு தெரிஞ்சு அது தன்மாறு ஒரு பெண்ணை வந்து அந்த குருவே முடிவு செய்வார். கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்ப ஜாதகம் கிடையாது அப்பெல்லாம். அந்த குணங்கள், பொருத்தங்கள், மனப்பொருத்தம் பார்த்து செஞ்சு வச்சிருவாங்க. அப்புறமா போக என்னாச்சு சொன்னா, அந்த குரு வந்து குருகுல போற நிப்பாட்டாங்கன்னு வச்சுங்களேன், பெரியவங்க பார்த்து பண்ணி வைப்பாங்க. அது பெரியவங்க பார்த்து செய்ய வைக்கும் பொழுது இந்த பெண் இப்படி, இந்த பையன் எப்படி பார்த்து செஞ்சு வைப்பாங்க. அதெல்லாம் அப்படி போயிட்டு இருந்துச்சு. அந்த பெரியவங்களும் அப்படி குறைஞ்சி போனதுனால அம்மா அப்பாவே பையனுக்கும் பொண்ணுக்கும் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சுவாங்க, பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சுவாங்க. அப்பதான் வந்து ஒரு எதிர்காலத்துல ஒரு நல்ல தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அந்த ஃபியூச்சர் நல்ல ஃபியூச்சர் இருக்கணும் ஆசைப்படுறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க? நல்ல ஃபியூச்சர் இருக்குதா அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டி ஜாதகம் பார்ப்பாங்க. குறிப்பா ஒன்லி நட்சத்திர பொருத்தம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பொதுவாக ஜாதகம் எதுக்காக வந்ததுன்னு சொன்னா, பஞ்சாங்கம் எல்லாம் வந்து எப்ப அமாவாசை, எப்ப ஏகாதசி, எப்ப கார்த்திகை, எப்படி விரதம் இருக்கிறது, அதுக்காகத்தான் முதல்ல உருவானது. அதுக்கப்புறம் பார்த்தா கல்யாணம் சொன்னாலே ஜாதகம் பார்த்தே ஆகணும், இத்தனை பொருத்தம் இருந்தே ஆகணும். அதை வச்சு சம்பாதிக்கிறது தான் நிறைய இருக்கிறாங்க அஸ்ட்ராலஜர்ஸ். உண்மையிலே பார்த்தா அஸ்ட்ராலஜி காசுக்காக சொல்லவே கூடாது. அது பலிக்கவும் பலிக்காது.
அஸ்ட்ராலஜி வந்து ஒரு சமுதாயத்தின் சேவை மாதிரி செய்யணும். அவன் கொடுக்க தட்சிணை வாங்கிக்கிறணும். தட்சிணைங்கிறது நம்முடைய மனசுல என்ன வருதோ அது கொடுப்பாங்க. அது ஆண்டானா பார்த்து முடிவு செய்யறது. அது 50 ரூபாயா 100 ரூபாயா? இப்ப எல்லாம் வந்து என்னாச்சு, ஆன்லைன்ல இவ்வளவு பணம் கொடுத்தா இவ்வளவு எழுதி கொடுத்துரும். எல்லாமே கமர்ஷியல் ஆயிடுச்சு. இப்ப வந்து எல்லாம் கலியுகம். ஆக அப்படி உருவானது அந்த கல்யாண பத்திரம் பார்த்தாங்க. ஆபஸ்தம் ரிஷின்னு ஒருத்தர் எழுதாரு. அவர்தான் சொல்றாரு, கல்யாணம் பண்ணும் பொழுது முதல் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த பையனையும் அந்த பெண்ணையும் உட்கார வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணால பார்க்க சொல்லுவாங்களாம். அப்படி பார்க்கும் பொழுது அந்த கண் திரை விரிவடையுமா. முதல்ல ஒரு பெண் ஒரு பையனை பார்க்கும் பொழுது அவரு மனப்பொருத்தம் இருந்துச்சு சொன்னா, இருந்துச்சு சொன்னது யூ ஆர் நோ ஓகே, அந்த மனப்பொருத்தம் இருந்துச்சு சொன்னா அந்த கண்ணு விரிவடையும் 2 பேருக்குமே. அப்போ பொருத்தம் இருக்குன்னு சொல்லி அவன் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இது வந்து ஆபஸ்தம் ரிஷி சொல்றாரு. இதை வந்து கண்ணோட கண் பாக்குறது அதான் கல்யாணங்கிற முதல் ஸ்டெப்பே. அதை வச்சுதான் பொருத்தத்தை முடிவு பண்ணுவாங்க. அந்த பையனும் பெண்ணு நேரா பார்க்கும் பொழுது கண்ணோட கண் பார்த்து 2 பேர் கண்ணு விரிவடையும். அப்ப மனப்பொருத்தம் இருக்குது, குணப்பொருத்தம் இருக்குன்னு சொல்லி அந்த கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணுவாங்க. இது ஆரம்பத்தில் நடந்தது. அப்புறம் 2 ஸ்டெப் இருக்குது. கன்னிகா தானம், பாணி கிரகணம். கன்னியா தானம்னு சொன்னாலே ஒரு கன்னி பெண்ணை ஒரு பையன்கிட்ட கொடுக்குறோம். அப்ப அந்த பெண்ணோட அப்பா உட்கார்ந்துருப்பாரு. அவரோட மடியில வந்து குழந்தை உட்காந்துருக்கும், அந்த பெண் உட்காந்துருப்பா. வாங்குற மாப்பிள்ளை நின்று வாங்குவாரு. ஏன் சொல்லுங்க? பொதுவாவே நம்ம வீட்டுல ஒரு நல்ல காரியம் பண்ணாலோ ஒரு ஹோமம் பண்ணாலோ அந்த தானத்தை கொடுக்கும் பொழுது அந்த வாத்தியார் வந்து உட்கார்ந்து வாங்குவாரு. ஏன்னா அவர் உட்கார்ந்து வாங்குறது அவருடைய பெருமை. நம்ம கொடுக்குற தட்சிணம் வந்து செஞ்சக்கணும் வெகுமதி. ஆனால் இங்க என்னன்னா, ஒரு பெண், ஒரு உயிருள்ள பெண்ணை தானம் கொடுக்குறோம். அப்ப கொடுக்கிற பொருளும் விசேஷமானது. யாருக்கு கொடுக்குறோம்? ஒரு பையனை நம்பி ஒரு குழந்தை ஒப்படைக்கிறோம். அதனால மாப்பிள்ளை பொண்ணும் அப்பாவும் உட்கார்ந்து மாப்பிள்ளை நின்று தானம் வாங்குறாரு. அப்ப ரொம்ப பொறுப்பு இருக்கு அவருக்கு. அது உணர்த்தான் வந்து மாப்பிள்ளை நின்று தானம் வாங்குவார், கன்னிகா தானம். அதுக்கப்புறம் வந்து பாணி கிரகணம். பாணிகன் என்ன அர்த்தம்னா, பாணின்னா கை, கிரகணம் கையை பிடிக்கிறது. சோ அது பெண்ணோட கையை வந்து மாப்பிள்ளை கையை சேர்த்து பிடிக்கிறது. அப்ப அதை உறுதிப்பட்டு தண்ணி ஊற்றுவாங்க. இப்பவுமே வந்து தண்ணியை தொட்டால் நான் சொல்றது சத்தியம் அர்த்தம். இப்பயே ஒரு வார்த்தை சொல்லிட்டு தண்ணியை தொட்டால் அது பலிக்கும்னு அர்த்தம். அதே மாதிரி பெண்ணோட கையை மாப்பிள்ளை கையை பிடிக்கும் பொழுது இந்த நரமண்ணங்கள்னால அப்ப வந்து நல்லா ஒரு வேலை செய்யும், ஸ்பெஷல் வேலை செய்யும். அப்ப 2 உறவு ஒன்னாகும். அப்படி பெண்ணுடைய கையை மாப்பிள்ளை பிடிக்கும் பொழுது அதுல தண்ணி ஊற்றி மந்திரம் சொல்லி அது உறுதிப்படுத்துறோம். we make it a promise. yes, I am holding your hand. இந்த ஹேண்டை வந்து I will hold for ever. no separation. இன்னைக்கு வெஸ்டர்ன் வேர்ல்டு அதெல்லாம் கிடையாது. கல்யாணம் செய்யும் பொழுதே டிவோர்ஸ்க்கு 4 குறிச்சும் செய்யறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடையாது. அப்ப இதுதான் வந்து பாணி கிரகணம். பாணினா கை, கிரகணம் ஹோல்டிங். இனி உன்னை கைவிட மாட்டேன், எப்பொழுதுமே கைப்பிடித்திருப்பேன் அப்படிங்கிற நெவர் எண்டிங்ஸ் லைஃப். அதுதான் இந்த இது. அப்ப கல்யாண பத்திரிகை நீங்க பாத்தீங்கன்னா கன்னியாதானம் பெற்றுக்கொள்வதா நிச்சயத்துன்னு எழுதுவாங்க. பையன் வீட்டுல பத்திரிகை கொடுக்கும் பொழுது, பெண் வீட்டுல கன்னியாதானம் செய்து கொடுப்பதா நிச்சயத்துன்னு பத்திரிகை எழுதுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுதான் அதோட மீனிங். அப்புறம் இன்னொரு பழக்கம் உண்டு. கல்யாணத்தின் பொழுது அந்த தாலி கட்டுறது வந்து அப்ப ஆரம்பத்துல கிடையாது. ஆனா மந்திரங்கள் இருக்குது. இடையில வந்து அந்த தாலி கட்டுறது ஒண்ணு வந்தது. என்னன்னு கேட்டா, அந்த பையனை வந்து அந்த மங்களமான ஒரு தாலியை கட்டுவாங்க. அது தங்கத்தையும் போட்டு தாலியை ஒரு அடையாளத்துக்காக கொண்டு வந்தா நல்லது, தப்புன்னு சொல்லல. இப்பதான் அது பழக்கத்துக்கு வந்துருச்சு. அதுல வந்து அந்த பையன் மந்திரம் சொல்லுவான், என்னுடைய சொத்தான இந்த கயிறை அணிந்து கொண்டு நீ 100 ஆண்டுகள் வாழ வேண்டும். கண்டே பத்னாமி சுபகே தொம் ஜீவ சரத்து சதம் மங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன ஹேத்துனா கண்டே பத்னாமி சுபகே தொம் ஜீவ சரத்து சதம். அதாவது நான் என் மாங்கல்யத்தை உனக்கு கொடுக்கிறேன். மம ஜீவனே ஹேத்துனா, என்னோட உயிர்ல இருந்து என் ஆத்மாவில மனப்பூர்வமா அந்த மாங்கல்யத்தை உனக்கு கொடுக்குறேன். கண்டே என்ன, இந்த தொண்டைக்குடி, இந்த கழுத்து. கண்டே பத்னாமி நான் கட்டுகிறேன். சுபகே புனிதமான கயிற்றை. தொம் ஜீவ என்னோட நீ சேர்ந்து 100 ஆண்டு வாழ்வாய். அதான் தாலிங்க வந்தது. அதை பத்தின 9 இழை இருக்கு அந்த நூல்ல. இப்ப தங்கத்துல பெருசா போட்டுக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனா தாலி கொடியில 9 இழை இருக்கும். அந்த 9 இழை எதை குறிக்குதுன்னு சொன்னா, அந்த பெண் வளர்த்துக்கொள்ள வேண்டிய 9 நல்ல குணங்களை குறிக்குது. கல்யாணமான பெண் 9 நல்ல குணங்களை வளர்த்துக் கொள்வதற்கான அடையாளம் தான் அந்த 9 இழைகள் அந்த கயிற்று இருக்குது.
டைம் என்னது? ஓகே, எனக்கு வந்து 5 minutes இருக்குது. அது மட்டும் இருக்குது. இன்னொன்னு என்னன்னா, அந்த 3 முடிச்சு போடுவாங்க தெரியுமா? எதுக்காக 3 முடிச்சு போடுறாங்க? ஏன் 5 முடிச்சு போட்டா என்ன, 10 முடிச்சு போட்டா என்ன, 1 போட்டா என்ன? அந்த 3 முடிச்சுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா அந்த 3 முடிச்ச சந்தனம் குங்குமம் வச்சு அவர் பிளஸ் பண்ணுவார் அந்த ஐயர். பார்த்திருப்பீங்க நீங்க தாலி கட்டும் பொழுது. முதல் முடிச்சு வந்து தான் பிறந்த வீட்டுக்கான தர்மத்தையும் புகழையும் காட்டி காப்பது அவருடைய கடமை. 2வது முடிச்சு வந்து தான் புகுந்த வீடு, எந்த வீட்டை புகுந்திருக்காளோ அந்த வீட்டின் கண்ணியத்தையும் புகழையும் கட்டி காப்ப அவருடைய 2வது முடிச்சு. 3வது முடிச்சு தன்னுடைய குடும்பம் விருத்திக்காக தன்னுடைய கணவனோட மனைவி மக்களோட வாழ்ந்து அந்த குடும்பத்தை மேன்மைப்படுத்துற ஒரு உறுதிமொழி. இந்த 3 சேர்த்து சிம்பல் தான் 3 முடிச்சு போடுறது. என்ன இதுல வந்து இவ்வளவு ஒரு அர்த்தங்கள் இது கல்யாணத்துக்கு இருக்குது. ஸோ ஜாதகம் வந்து இப்ப இருந்த மாதிரி அப்ப இல்லை. இப்ப ஒவ்வொரு ஸ்டெப்பை நம்ம பார்த்துருந்தோம் எப்படி ஜாதகம் உருவானு சொல்லிட்டு. ஸோ ஜாதகத்துடைய முக்கியத்துவம் ரொம்ப அதிகமா இல்லை சாஸ்திரங்கள்ல. அது படிப்படியா அதிகமாகி இப்போ ரொம்ப கலியுகத்துல அது ஃபேஷன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நிறைய பெண்கள் ஜாதக பிரச்சனை கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்க. அதே நிறைய ஆம்பளைங்க வந்து ஜாதக பிரச்சனை கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப கல்யாணம் பண்றது பாத்தீங்கன்னா அந்த பெண் வந்து டவுரி டிமாண்ட் பண்றான். இப்ப பையன்கிட்ட வந்து பையன் அப்ப டவுரி டிமாண்ட் அப்ப அந்த காலம். இப்ப வந்து அந்த பொண்ணை பையன் அங்க படிக்க வச்சிருக்காங்க. பையன் வந்து பாவம் ஐடி படிச்சுட்டு ஒரு 20 ரூபா 30 சம்பளம் வாங்குறான். 50,000 சம்பளம் வாங்கும் போது அவனுக்கு வந்து 30 வயசு ஆயிடுது. அந்த பொண்ணு சொல்றான், நீ சம்பளம் 1 lakh வாங்கியா அப்பதான் தாலி கட்டணும் அப்படிங்கிறாங்க. அவன் 1 lakh வாங்குறதுக்கு அவன் 40 வயசு ஆயிடுது அவனுக்கு வந்து. இதனாலேயே நிறைய பையங்களுக்கு கல்யாணம் ஆகல, நிறைய பெண்களுக்கு ஜாதகத்துல கல்யாணம் ஆகல. இந்த நிலைமையில மாறணும்னு சொன்னா நம்ம சாஸ்திரங்கள்ல எந்த அளவுக்கு இந்த அஸ்ட்ராலஜி வேலை செய்யுது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது, எதனால வந்தது, அந்த பேசிக் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம புத்தியை உபயோகிச்சு எதை எப்படி செய்யணுமோ. ஓகே, ஸோ இது வந்து இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பகிர்ந்து ஆசைப்பட்டேன். டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனி கொஸ்டின்ஸ் ஆர் கமெண்ட்ஸ் கேட்கலாம். நன்றி. இந்த சிறப்பான பேச்சுக்கு அரமணத்தியாளர்கள் கண்ணா விஷயங்களை பிறப்புல தொட்டு திருமணம் மட்டும் சொல்லிவிட்டார். அதற்கு நாங்கள் ஒரு கரகோஷம் செய்வோம். 30 கரகோஷங்கள். நன்றி ஐயா. இப்போது கரங்கள் பேர் கை போட்டிருக்கணும் உங்கள்ட்ட கேள்வி கேட்க. முதலாவதாக ஜெகநாதன் மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். நன்றி, அனைவருக்கும் வணக்கம். மிக மிக இன்ட்ரெஸ்டிங் தலைப்பு. ஐம் ஷுவர் நாங்கள் எல்லோரும் மிக ஆவலோட கேட்டுக்கொண்டிருந்தோம். என்னுடைய இந்த பேச்சு ஃப்ரைடே வர்றது நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கல. கல்ச்சர் என்ற சொல்லு வந்துட்டுது. அப்போ நான் கொஞ்சம் ஆழ்ந்து யோசித்தேன். ஈத்தாஸ்ன்றது சால்வ் இருக்கு ஆங்கிலத்தில். ஈத்தாஸ்ன்றதுக்கு சரியான தமிழ் என்னன்னு தெரியவில்லை. பண்பாடுலாம் கல்ச்சரும் அப்படித்தான். அதில் என்ன சொல்வார்கள் சொன்னால் அறநெறி கோட்பாடுகளை வைத்து சமூகம் உருப்படியாக ஆகணும் என்று சொல்லி சமயங்களா ஃபுல்லா வரநற கோட்பாடு. அதுல எந்தவித மர்க்கும் இல்லை. ஆனால் இதுல என்ன பிரச்சனை என்று சொன்னால் இந்த கல்ச்சர் சில கல்ச்சர்ஸ் வந்து வெரி ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆனால் இப்பொழுது பார்த்தால் இந்த நீங்க கேள்விப்பட்டிருக்க ப்ளூ ஜோன் என்று சொன்னது, ஹோப் ஐம் கரெக்ட், அப்படியான இடங்கள்ல வாழ்றவர்கள் கல்ச்சர்ஸ் ஆர் த்ரைவிங். இப்போ அதுல என்ன பிரின்சிபல் என்று பார்க்கணும். இதுலக்கும் நாங்கள் தத்துவத்தை பார்த்து தத்துவம் நல்லா இருந்தா அதை போலவணும், தத்துவம் லூஸா இருந்தா அதை கலட்டி விட்டு அதை விட்டுறணும். ஆனால் அது நடக்கிறதா தெரியவில்லை. இந்த இன்னொரு இது சொல்ல போனா ஃபேமிலி வேல்யூஸ் என்பது நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் முந்தைய ஒரு படம் ஒன்று வந்தது தூக்கியில. அதுல ஒரு சீன் நான் சிறு வயதிலே இது கேட்டு நான் அந்த படத்தை பார்க்கல, கேட்டு நான் ரேடியோல போடுறது. இந்த கதாநாயகன் சிவாஜி கணேசன் ஒரு அறிஞர்களுடைய மாநாட்டுக்கோ இங்கே போய்க்கல. அந்த அறிஞர்கள் கூற்று 5 கொண்டு வந்தால் தான் தந்தை, எனக்கு இன்னும் படமா இருக்கு, நான் இத்தனை நேரம் கேட்டோடைய, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய். அப்படித்தான் தாய் கொண்டு வந்தால்ன்றது பணம் இல்லை, ஃபேம். கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர் கொண்டு வந்தால் சகோதரி, கொலையும் செய்வால் பத்தினி என்று இருந்தது. அதுக்காக நீங்க பயப்பட வேண்டாம். அப்ப அதை சேலஞ்ச் பண்றாரு கதாநாயகன். பட் இ லூசஸ் எல்லாம் அவர் வாழ்க்கையில அவர்கள் சொன்ன மாதிரி தான் நடந்தது. இதுதான் மாடர்ன் லைஃப், கலியுகம் எடுக்கலாம். அதிகம் பேசவில்லை என்றால் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த
அறநெறி கோட்பாடு என்று நான் சொன்னேன் இல்ல ஃபுல். ஆனால் அதுல கடவுள் சம்பந்தப்படுத்தி விட்டார்கள். அப்ப ஆன்மீகத்தை சம்பந்தப்படுத்தி இருந்தா பெட்டரா இருந்திருக்கும். அப்ப நான் இதுல என்ன இப்பதான் இதெல்லாம் எனக்கு மண்டைக்குள்ள கொஞ்சம் தெளிவு வருகின்றது. கடவுள் சம்பந்தப்படுத்த வைக்கல ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் சிஸ்டம். இது நான் சொல்லவே இல்லை, சத்குரு என்னுடைய அவர் சொன்னார் ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் சிஸ்டம் இஸ் இட் ஒர்க்கிங். அப்ப நான் யோசிச்சேன், ஆன்மீகம் முன்வைத்திருந்தால் இது ஆன்மீக மண்டைக்குள்ள உண்மை சத்தியம். அப்ப சத்தியம் பார்த்து கொண்டு போனால் நான் யோசிச்சேன், இந்த கடவுள் சம்பந்தப்பட்டது நான் சேலஞ்ச் பண்ணவில்லை. ஆனால் ரிவார்ட் பனிஷ் சிஸ்டம் ஒர்க் பண்றதுக்கு ஒரே பிறப்புல அமைய இருக்கணும். நல்லது செய்தா நல்லது, கூட செய்தா ஒரே பிறப்புல அமைஞ்சிருக்கணும். அப்படின்னா சிம்பிளா வந்திருக்கு. அல்லது மறுபிறப்பு இருந்தால் முன் பிறப்பு ஞாபகம் இருந்திருக்க வேண்டும். அப்ப போன பிறப்புல இவ்வளவு செய்தேன்னு சொல்லி இந்த பிறப்பு நல்லா இருக்கு. ஆனா ரெண்டுமே இல்லை. அப்ப நான் இதை யோசிக்கிறதான், எல்லாத்துலயும் லாஜிக் பார்க்கறேன் இல்லை. லாஜிக் இருந்தா எடுக்கலாம், லாஜிக் இல்லாமல் மேஜிக் என்று சொன்னால் சில பேர் எடுக்கிறார்கள். எனக்குன்னா மேஜிக்கா எடுக்கிறது லாஜிக் எடுக்க தான் விருப்பம். அதை நான் எல்லாரோட பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். நான் நல்ல ஒரு தலைப்பு, ஐ என்ஜாய்ட் இட். மிக்க நன்றி. சந்தோஷம். அடுத்து நன்றி ஜெகநாதன் மாஸ்டர். நன்றி மாதவன். வணக்கம் மாதவன், நீங்க புதுசா இந்த தளத்துக்கு தமிழ் தெரியுமா உங்களுக்கு? முதல் வணக்கம். நானும் எப்படி இருக்கிறீங்க? ஓகேயா? அவர் லிவர்பூல்ல இருந்து வந்திருக்கிறார். லிவர்பூல் முந்தி வந்து ஓகே. வந்திருந்தார். இந்த தளத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்களோட கருத்தை சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். மாஸ்டர் மிகவும் சிறப்பாக பிரம்மாண்டமான பேச்சு, லைக் அஸ்ட்ராலஜி அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு. இப்போ நீங்கள் தெரியும் மாஸ்டர், அஸ்ட்ராலஜி மற்றும் ஸ்பிரிச்சுவாலிட்டி இப்போ நீங்கள் தெரியும் மாஸ்டர் எப்படின்னா இப்போ நீங்கள் இப்பொழுது அறிந்து கொண்டீர்கள் ஜோதிடத்தை. அஸ்ட்ராலஜி ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸ்பிரிச்சுவாலிட்டி நான் சின்ன வயசுல இருந்தே கடவுள் நம்பிக்கை உண்டு. அப்பா ராமாயணம் சொல்லுவார், இதுல வர கெஸ்ட்டுக்கெல்லாம் ராமாயணத்தை பத்தி சொல்லுவாரு, மகாபாரதத்தை பேசுவாரு. நாங்க 4 பிரதர்ஸ் இருந்தோம், பெண்கள் கிடையாது எங்க கூட பிறந்தவங்க. அந்த 4 பேரும் சின்ன பிள்ளை ரொம்ப அடிச்சுக்குவோம். அப்ப எங்க அப்பா ராமாயணத்தை எக்ஸாம்பிள் சொல்லுவாரு. ராமர் கௌசல்யோட மகன், பரதன் கையோடைய மகன், லட்சுமணன் சத்ருகன் சுபத்ராவோட மகன். 3 அம்மா. ஆனா அவங்க எல்லாம் அவ்வளவு ஒற்றுமை இருந்தாங்க. பார்த்தீங்களா? நீங்க எல்லாம் ஒருமா பிள்ளைங்களே எப்படி சண்டை போடுறீங்கன்னு சொல்லி அப்பா அடிக்கடி சொல்லுவார். அதெல்லாம் கேட்டு எங்களுக்கு நம்ம ஒற்றுமையா இருக்கணும் அப்படி இன்ன வரைக்கும் நாங்கள் கலந்து எல்லாரும் கல்யாணம் ஆகி எல்லாம் குழந்தை இருக்காங்க, ஆனா இன்னும் ஒற்றுமையா இருக்கிறோம். இதெல்லாம் ராமாயணத்தை வந்தது. அப்புறம் மகாபாரதத்தை உதாரணம் காட்டுவாரு. மகாபாரதத்தை பார்த்தீங்கன்னா 5 பேர் இருப்பாங்க. 5 பேர் வெவ்வேறு பிறந்த குழந்தைங்க, ஆனா அவ்வளவு ஒற்றுமையா இருப்பாங்க. தர்மன் அண்ணன் மூத்தவன், அவன் சூதாடினதுனால தோத்துட்டான். ஆனா அது எல்லாரும் பங்கெடுத்துக்கிட்டு அண்ணனுக்காக எல்லாம் பணிஞ்சு போனாங்க. ராமர் தந்தை வார்த்தைக்கு காப்பாத்துக்காக காட்டுக்கு போனாரு. அது மீற சொல்லி எல்லாரும் சொல்றாங்க, ராமர் அதை கேட்கல. அப்பவே ஜாபாலையும் ஒரு விஷயம் கொடுத்திருக்கிறாரு ராமாயணத்துல. அப்படி தசரதன் ராமரை காட்டுக்கு போக சொன்ன உடனே ஜாபாலி சொல்றாரு, ராமா உங்க அப்பாவுக்கு வயசாயிடுச்சு, மூளை குழம்பு போச்சு, அவர் 2வது மனைவியில ஆசைப்பட்டு உன்னை காட்டு போக சொல்றாரு. நீ அதெல்லாம் செய்யணும் அவசியம் இல்லை, உன்னை எல்லாரும் விரும்புறாங்க, உங்க அப்பாத்துக்கு ஜெயில போட்டு நீ ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொன்னு சொல்லி அவர் அட்வைஸ் பண்ணாரு. இந்த சாஸ்திரத்தில் நம்பாத, இதெல்லாம் போய் அப்படின்னு அப்பவே சொல்றாரு அவரு. ஆனா ராமர் சொல்றாரு, அதெல்லாம் செய்ய மாட்டேன். நான் பிறந்த நோக்கம் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, எங்க அப்பா சொல்றதுக்கு நான் கேட்டுதான் ஆகணும், அப்பதான் நாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எங்க அப்பா சொல்லிட்டான்னு சொல்லி காட்டுக்கு போறாரு. பரதன் என்ன பண்றான், அவன் போய் அண்ணன் கூப்பிட போறான். அப்ப 2 பேர்களுக்கு ஆர்கியூமெண்ட் நடக்குது. நீ ஆட்சி எடுத்துக்கோன்னு சொல்லி இவன் கூப்பிடுறான். அவர் நான் வரமாட்டேன், நீ இரு சொல்றாரு. இதே நம்ம இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, இந்தியா முகலாய மன்னர்கள் ஆண்டாங்க. அந்த முகலாய மன்னர்கள் வரலாற்று பாத்தீங்கன்னா, அப்பனுக்கு கொண்டுட்டு மகன் ஆட்சிக்கு வருவான், அண்ணனுக்கு கொண்டு தம்பி ஆட்சிக்கு வருவான். இது அவங்களுடைய சரித்திரம். நம்ம சரித்திரம் என்ன, பரதன் சொல்றான் அண்ணன் நீ ஆட்சி செய்யணும், இவன் சொல்றான் இல்ல நீதான் இருக்கணும் அவன் சொல்றான். போட்டி போட்டு ராமர் ஜெயிக்கிறாரு. எந்த இது எப்படி, அதுதான் நம்முடைய கல்ச்சர். அதுக்காக நம்ம ராமாயணத்தை படிக்கணும், மகாபாரதத்தை படிக்கணும். அது குழந்தைகளுக்கு சொல்லி வளர்த்தோம்னு சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு நம்முடைய ஃபேமிலி என்னன்னு தெரியும். நான் சொன்னேன்ல, அந்த குடும்பத்துல தந்தை தன் விந்தை கொடுப்பவன் தந்தை, தாங்குபவள் தாய், ஆக்குபவள் அக்காள், ஆள்பவன் அண்ணன், தன் பின் பிறந்தவன் தம்பி, தன் கையை புற உதவுபவள் தங்கை, பேரை உடையவன் பேரன். இதெல்லாம் குடும்பமா இருந்தது. இதெல்லாம் நம்ம கெட்டு போய் இருக்குது. சோ அதனால நம்ம பண்பாடு, கலாச்சாரம், ராமாயணம், மகாபாரதம், புராணங்கள்லாம்
ஒவ்வொன்றும் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். அதை படிச்சோம்னா நம்மளும் நம்ம ஒரு பிகர் லீடர் ஃபார் த சொசைட்டி. ஓகே. எனக்கு அதுல டச் இருந்து எங்க அப்பா சொல்லுவாரு, இப்ப வந்து கொஞ்சம் டீப்பா படிச்சு நிறைய பிரச்சனை பண்றேன். இப்ப சரி. ரொம்ப சந்தோஷம். ஐ விஷ் யூ டு பிகம் லைக் தட். நீங்க அதுதான் தான் நெக்ஸ்ட் ஃபியூச்சர். எனக்குலாம் வயசாயிடுச்சு. யூ ஆர் நெக்ஸ்ட் ஃபியூச்சர். நான் நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ஆனோ. Yes. So you have to lead a society. You learn everything and lead a society. We are happy to teach you whatever we know. Tara has my number. She can organize. ஓகே, தேங்க்யூ. நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷம். நன்றி மாதவன் மாஸ்டர். பஞ்சச்சரமாயா நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். இன்று கோவிந்தன் ஐயா அவர்கள் அருமையாக அஸ்ட்ராலஜியும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் பற்றிய விபரத்தை கூறியிருந்தார். அவர் பயப்படாமல் எங்களுக்கு அந்த ஆதி அந்தத்தில் இருந்த அடிப்படையை எங்களுக்கு விளக்கமாக கூறியிருந்தார். அதாவது நாங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று நாங்கள் இந்து சமயத்தில் கூறும்போது கோவில்களிலே நட்சத்திரமோ திதியோ யோகமோ கரணமோ இவைகள் சேரும் போதோ இவைகள டைம் வரும் பொழுதுதான் பூசை செய்வார்கள். அப்ப ஸ்பிரிச்சுவாலிட்டி என்றது அந்த பூசை என்றதெல்லாம் அஸ்ட்ராலஜியோட தான் போகிறது. அஸ்ட்ராலஜி என்ற நம்ம ஆக்கள் நினைக்கிறது அவருக்கு பலன் சொல்றதுக்கு பொருத்தம் பார்க்கறது, அதை அப்படி அல்ல. அஸ்ட்ராலஜி என்றது நட்சத்திரம் இதுகளை பற்றி அந்த பூஜை செய்யும் போது சரியான நேரம் அந்த பூஜை செய்தால்தான் சரியா அமையும் என்றதை அதை வச்சு கொண்டுதான் ஐயா வடிவாக எங்களுடைய அதாவது ஒரு பிள்ளை பிறந்த பிறகு செய்ய வேண்டிய கடமைகளை அந்த நாளையில செய்தார்கள். ஆனால் இப்பொழுது அதாவது சொல்லுவார்கள், அந்த வைஷ்ணவம் படிச்சா நீங்க பயப்படாம அதை சொல்லுவார்கள் என்று. நான் இங்க சில இடங்கள்ல இவைகள் அதை பயந்து கொஞ்சம் அரைகுறையா சொல்லுவார்கள். நீங்கள் அந்த பயப்படாமல் அந்த பழைய விஷயத்தை அப்படியே சொன்னதுக்கு மிகவும் நன்றி ஐயா. அடுத்ததாக இன்னொன்று, நான் இந்த சோதிடம் சம்பந்தமாக பிறகு ஆராய்ச்சிகள் நடந்து பிறகு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் காணுவதற்காக சோதிட நூல்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் உள்ள பிரச்சனைகள் வேறு, சோதிட நூல்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ உள்ள பிரச்சனைகளுக்கு சோதிட நூல்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒரு விடயம். இன்னொரு விடயம் திட்டமாக கூறினீர்கள், அதாவது எந்த சேவை செய்தாலும் அதுக்கு எதிர்பாராத சேவை, அதாவது காசு பணம் வேண்டாமல் சேவை செய்யணும். நீங்க விரும்பினா ஒரு டொனேஷனை கொடுக்கலாம். அதே நிலைமையில தான் சிட்னியிலேயும் எங்கட சோதர சங்கம் ஒன்று இருக்கிறது. அதுல நாங்கள் அந்த காசு டிமாண்ட் பண்ணி வேண்டதில்லை. சோதர சங்கத்துக்கு யாரும் விருப்பம் என்றால் டொனேஷன் கொடுக்கலாம் என்ற ரீதியில தான் அந்த சோதனம் இயங்கி கொண்டிருக்கிறது. நன்றி ஐயா. நீங்க முன்னும் வந்து இதை பற்றிய விவரத்தை நீங்கள்லாம் அந்த ஆணித்தரமாக படிச்சதையும் அந்த நாளில் படிச்சதை உஷாராக சொல்லி இருக்கிறீர்கள். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. சத்தியம் சொல்ல பயப்படக்கூடாது, உண்மை பேச பயப்படக்கூடாது. நன்றி 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 பஞ்சச்சரமாயா. அருண்ஜிதி மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். மதமோகன் மாஸ்டர் மிகவும் அருமையாக ஜாதகமும் ஆன்மீகத்தை பற்றி மிகவும் சிறப்பாக கூறியிருந்தீர்கள். உங்களுக்கு நேரம் காணாதபடியால் நீங்கள் அரவாசியில நிப்பாட்டுற மாதிரி வந்து விட்டது. எல்லாத்தையும் பேசியிருப்பீர்கள். நீங்க பகுதி 1 பகுதி 2 போட்டிருக்கலாமே. இதோட நல்ல ஒரு அருமையான சப்ஜெக்ட் நீங்க அன்றைக்கு பேசினது. அதோட மிகவும் விளக்கமாக அந்த பிள்ளை எப்படி பிறந்தது மழை பண்ணி எப்படி பிள்ளை பிறந்து அதை வளர்ந்து என்ன மாதிரின்னு மிக அழகாக கூறினீர்கள். எல்லாரும் அந்த பிறப்பால ஜாதி வார இல்லை, அவருடைய செய்கையால தான் ஜாதி பிராமணர் என்று வாரதண்டு அது ஒரு அருமையாக கூறியிருந்தீர்கள். மற்றது அந்த சம்சாரம், இந்த முதல் 3 மாசம் பேர்ந்தபடி எல்லாம் மிகவும் விளக்கமாகவும் சிறப்பாகவும், இது இப்பத்தான் வருங்கால பிள்ளைகளுக்கு இது தெரிந்திருந்தால் அது மிக
நல்லதாக இருக்கும். ஏனென்றால் நல்ல பிள்ளைகள் உண்டாவார்கள் இந்த உலகத்துல. அதுதான் தேவை எங்களுக்கு. கண்டிப்பா. ஆமா. ஆனபடியா நீங்கள் இதை இன்னும் கூட பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். மிக்க நன்றி ஐயா. ரொம்ப நன்றி அம்மா. நன்றி. நன்றி அனுதி மாஸ்டர். குமாரசாமி பிள்ளை யாரு? அனைவருக்கும் இதயங்கிருந்த வணக்கம் சார். நீங்கள் அருமையான ஒரு உரையை கொடுத்தீங்கள். அதுக்கு மிக பல விடயங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆனால் இன்றைய காலத்தில் என்னென்னா இது ஒருத்தரும் பின்பற்றுகின்றார்கள் இல்லையோ, அறியாமைதான் ஒரு காரணம் என்று சொல்ல வேண்டும். ஒருத்தருக்கும் தெரியாது. அப்பா அம்மாவுக்கு தெரியல, பிள்ளைங்க சொல்லுவாங்கல்ல, அப்பா அம்மா தெரிஞ்சிருக்காங்க, யாரும் சொல்றதாராக இல்லை. அதனாலதான் நாங்கள் பின்பற்றவில்லை. அறியாமைதான் ஒன்று. நீங்கள் அடுத்தது அறியாமைதான் காரணம். அப்ப அதுக்கு முதலாவது நாங்கள் இப்போ எல்லாருக்கும் பாடங்களை நடத்தி சொல்லி கொடுக்க வேண்டும். ஆமா, அது ஃபியூச்சர்ல பிளான் பண்றேன், இந்த மாதிரி ஒண்ணு செய்யணும்னு சொல்லி. அது அடுத்தது என்னென்றாங்க, முக்கியமாகி இப்ப எல்லாம் வணிகமயமாக்கி விட்டது. கோயிலுக்கு போனாலும் காசை கொடுத்தாதான் ஐயருங்களை கவனிப்பார். அதெல்லாம் நமக்கு அதெல்லாம் நம்ம விட்டுறணும். அதான் எல்லா நீங்க சொன்ன மாதிரி சோதனம் மறுத்து எல்லா இடங்கள்லயும் காசு விளையாடுனா காசுதான். சோதனம் ஒரு அளவுதான் நம்ம பார்க்கணும். அது நம்மளே பார்த்துக்கலாம். அதுல இந்த காசு வாங்கிட்டு சொல்ற சோதனம் பலிக்கவே பலிக்காது. எல்லாம் அவங்க ஆளுக்கு அந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. ஜாதகம் அவங்களுக்கு என்ன நோக்கம் தெரிஞ்சுக்கிட்டு, ஓ அப்படியா, அப்ப இது பண்ணா சரியாயிடும் அப்படி அந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசி உங்களுடைய they make you happy. That's not going to work. அடுத்தது நான் இந்த காலத்துல மாதவனை பாராட்ட விரும்புகின்றேன். இந்த வயதுல இப்படியான ஒரு ஈடுபாடு வைக்கிற இப்படியான குழந்தைகள் வந்தால் தான் இதுகளை நாங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து செல்லலாம். கண்டிப்பா. ஆமையா, மாதவன் எனக்கு எனது மனமார்ந்த பாராட்டு. மற்றது உள்ளவர்கள் எல்லாரும் இன்று ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருப்பார்கள் சொல்லியிருக்கேன். அருந்தை மாசம் சொன்ன நீங்கள் நேரம் வேணும், தொடர்ச்சியாக பேசினா ஆறுதலாக விளக்கம் சொல்லுங்க, நான் பண்றேன், பேசலாம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி. 2 பேரும் கை ஹேண்ட் வச்சு போய் பண்ணிட்டாங்க. ஸ்ரீகாந்தா. வணக்கம். நல்லதொரு சிறப்பான பேச்சு. அதுல எனக்கு பிடிச்சது என்னன்னா, திருமணத்தின் முன்பு மந்திரங்கள் தூய்மைப்படுத்துகின்றன என்பதை விளக்கமாக கூறினீர்கள். அது நல்ல ஒரு முறைதான். அதனால் குழந்தைகளும் நன்றாக, வருங்கால குழந்தைகள் நன்றாக பிறக்கும் என்பது சொல்லியிருந்தீர்கள். மற்றது அவை கண்களை பார்க்க வைத்து விரிவடைகின்றன என்பதை சொல்லியிருந்தீங்கள். அது உண்மை. அதைத்தான் இப்ப கெமிக்கல் ரியாக்ஷன், அந்த ரியாக்ஷன் பார்த்த ஒண்ணும் வருது என்று சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. அது உண்மை. அப்படி செய்ய விட்டா நல்லதுதான். மற்றது நீங்க நல்ல வடிவா காய்ச்சிங்க, எல்லாருக்கும் பிடிச்சு கொண்டு வந்து நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த ஒரு மருந்து சாப்பிட்டால் நாங்கள் ஒரு மண்டலம் சாப்பிட வேணும் என்று சொல்லி, இது தொடர்போ தெரியாது. ஒரு மண்டலம் சாப்பிட, அந்த ஒரு மண்டலம் எத்தனை நாட்களாக மாறுகின்றது? 48 நாள் ஒரு மண்டலம் மருந்து. 48 நாள் ஒரு மண்டலம். அப்படித்தான் நாங்களும் எடுத்துக்கொண்டோம். நன்றி ஐயா, தெளிவாக தந்ததுக்கு நன்றி. நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். வணக்கம். சிறப்பான பேச்சு. அஸ்ட்ராலஜியும் ஆன்மீகத்தையும் தொடர்பு பற்றி நல்லா பேசியிருந்தீர்கள். 3 முடிச்சு என்னத்துக்கு போடுறேன் அந்த விஷயத்தையும் சொல்லியிருந்தீர்கள். பலருக்கு இது தெரியாம இருக்கலாம், ஆனால் அதை நீங்க சொன்னதால பலருக்கு இது தெரிய வேண்டி வருகிறது. மற்ற எல்லாம் எங்களுடைய சமய சார்பற்றதே எல்லாம் ஒரு சயின்டிபிக்கா தான் இதை செய்கிறார்கள். இல்லபடியா நாங்கள் அதை சரியான முறையில் எடுக்க வேணும். ஈவன் சாத்திரம் கூட அது சரியான டைமிங். சில பேர் அதை வியாபார ரீதியில் எடுக்கிறபடியா அதை பிழைக்கிறதுன்னு நினைக்கின்றேன். இந்தபடியா அது சரியான முறையில் செய்தால் எல்லாம் நல்ல முறையில் இருக்கும், நல்ல பலனும் கிடைக்கும் என்பதை நீங்கள் வலியுறுத்தி கூறியிருந்தீர்கள். நீங்கள் பார்ட் 2க்கு நீங்க பார்ட் 1 தான் போட்டிருக்கிறீர்கள். பார்ட் 2க்கு இந்த முறை நேரம் கிடைக்கும் பொழுது நீங்களும் பேசலாம் என்று கூறி இப்ப நிகழ்ச்சி நிரலுக்கு போகின்றேன். நாளைக்கு காலமை 9 மணிக்கு யூகே டைம், சிட்னி நேரம் 8 PM சிட்னி நேரம். பாடலாம் என்ற நிகழ்ச்சி இருக்கிறது. அதில் பாடுகிறவர்கள் கலந்து கொள்ளலாம். இதை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டிருப்பவர்கள் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா. 11 மணிக்கு ஆனந்தி விஜயனுடைய பேச்சு இருக்கிறது, ஹாப்பி ரிலேஷன்ஷிப்பும். நாளைக்கு இரவு 8 மணிக்கு கதம்ப நிகழ்ச்சி. அதில் பல ஸ்கூல் சில்ட்ரன்கள் வருகிறார்கள்.
சரே ஸ்கூல், மற்றது சட்டன் ஸ்கூல் மற்றும் கோவன்ட்ரி தமிழ் ஸ்கூல்ல இருந்து வருகிறார்கள். மாதவன் ஐயா, நீங்கள் யாரும் உங்களோட ஸ்கூல் அங்க தமிழ் ஸ்கூல்ல இருந்தா அங்க வந்து கலந்து கொள்ள சொல்லி நாளைக்கு இரவு 8 மணிக்கு அதில் வந்து பாடலாம், பாட வேண்டிய ஆட்கள் வந்து பாடலாம், மற்றும் பேச வேண்டிய இருந்தால் 5 நிமிஷம் பேசலாம். மற்றும் கடைசி சனிக்கிழமைகளில் யங் பீப்புளுக்காக இங்கிலீஷில் நடத்துகிற நிகழ்ச்சி. அதை நீங்கள் எங்களோட தொடர்பு கொண்டா நாங்கள் சொல்லலாம், அடி தாரா மாஸ்டர் தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் ஒரு ஆக்டிவான ஆளாக இருக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ காலம் பெற போறீங்களோ தெரியல. சாரி, நீங்க ஆஸ்க் பண்ணீங்களா நாளைக்கு நான் வேற ஜூமுக்கு பார்த்து பாடுது சொன்னீங்க. நீங்க பாட போறீங்களா? பாடுற நீங்களா? லைக் என்ன பாட்டம் வந்து பாடுங்க. ஓகே. நான் பார்த்து பாடல இல்ல டுடே, நான் பார்த்து பாடல இல்ல சாரி, நான் தெரியல தானே. நான் நாளைக்கு நான் சூஸ் பண்ணுறேன், பெட்டு நான் சொல்லுறேன். சாரி. ஓகே, யோசிச்சு போட்டு சொல்லுங்க. நீங்க வந்து உங்களுடைய வரைக்க சிஸ்டருடைய முந்தி வந்த நீங்களா? என்ன ஒரு வருஷம் 2 வருஷம் முந்தி இல்லாட்டி தனியா வந்த நீங்களா லிவர்பூல்ல இருந்து? சிஸ்டரோட தான் வந்தவர். அது பேருந்து அவரோட கதைக்கலாம் நீங்க. சாரி டிஸ்டர்ப் பண்ண. என் அக்காக்கு ஜிசிஎஸ்சி வருது பேருந்து அதுதான் லைக் ஆஃப்டர் லைக் என் அக்காக்கு ரிவிஷன் செய்யற லைக் ஆஃப்டர் லைக் ஜிசிஎஸ்சி முடிஞ்சது நான் பேருந்து லைக் ஆகஸ்ட்ல அப்ப வருது என் அக்கா தான். ஓகே ஓகே. எனிவே நீங்க ஃப்ரீயா நேரம் பாருங்க. நன்றி. தேங்க்யூ. 2 கை ஜெகநாதன் மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். வேண்டும் அனுமதித்ததுக்கு நன்றி. ஸ்ரீசராஜ மாஸ்டர் சொல்லிவிட்டாரு. உங்களோட ஃபிளயர்ல பார்ட் 12 தான் போட்டிருந்தது. ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த பார்ட் 2. மற்றது நான் இது அப்போது சொல்லி நினைச்சு நான் டைம் எடுக்கவில்லை. ஐ பிலீவ் இன் அஸ்ட்ராலஜி. அதாவது ஆனால் என்ன நடக்குதுண்டா, அது சாதகமாக எடுக்காமல் பாதகமாக எடுக்கிறாரு. இப்படி இதால்தான் இப்படி நடந்தாண்டு. ஏன்னு சொன்னால் சாதகத்துல ஒருவருடைய குணத்தை ஏபிள் டு சே. இப்போ ஒரு ஆள் கான்ஃபிடண்டா இருக்கிறாரா, ரிஸ்க் டேக்கரா, அம்பிஷஸா, அல்லது ரிக்ளூசிவா அல்லது பசிவா இருக்கிற ரிஸ்க் எடுக்க மாட்டாருன்னு எல்லாம் சொல்லி வைத்து தான் சொல்லுகிறார்கள். அப்ப இந்த குண பொருத்தம் என்று சொல்ல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் தான் சேரும். இப்ப அம்பிஷஸனாலும் அம்பிஷஸானும் சேர்ந்தால் இட் வில் ஒர்க் வெல். இப்போ வந்து ஈகோ போட்டி வந்துடும். அப்ப அம்பிஷன் இல்லாத ஆக்களும் அம்பிஷன் இருந்தாலும் பொருந்துவார்கள். ஆனால் இது ஒரு பிரச்சனை வந்தால் they are lost, they are depending. அப்ப இதுதான் நடக்கிறது. ஸோ இந்த குண பொருத்தத்துல அது ஒரு பாயிண்ட். மற்றது காசை நான் பிளேம் பண்ண மாட்டேன். காசா லேசா எந்த ஒரு உத்தியோகத்திலையும் ஜீவியை நடத்தணும், லைவ்லிஹுட்டுக்கு they have to earn. அதோட நான் அதை சீரியஸா எடுக்கிறேன் இல்லை. ஆனா நாங்களாம் சாதகமா எடுக்காம பாதமா எடுக்கும். அப்ப we have to be blamed. Don't blame the astrologer. அதை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம வாங்கிக்கிறது வேற, அது செய்யணும். ஆனா அதுக்காகவே நம்ம செய்யறது தப்பு. அப்ப நம்ம மைண்ட்ல வந்து கமர்ஷியல் ஆயிடும். நம்ம சாஸ்திரம் முன்ன பேச முடியாது. of course. ஆனா நாங்க தான் பாசிட்டிவா எடுக்காம நெகட்டிவா எடுக்கிறோம். அதான் அப்ப நம்ம வந்து நல்லவங்க இந்த மாதிரி இப்ப என்ன கிரகம் இருந்தாலும் அதை தீர்க்கறதுக்கு வழியும் ஆக இருக்குது. எனக்கும் சொல்லி இருக்கிறாங்க சாதகரான எல்லா விதத்தையும் நான் யோசிச்சு செய்யறான். அது எனக்கே தெரியும் பரிகாரங்கள். அதே மாதிரி என்னுடைய மற்ற சகோதரர்களுக்கும் சொன்னதெல்லாம் அப்படியேதான் அமைந்திருக்கின்றது. So I believe in it. நன்றி. நன்றி ஐயா. பஞ்சாட்சரம் ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். இன்று பல கேள்விகளுக்காக நான் அதை சொல்ல விரும்புகின்றேன். ஒரு 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 பையன் ஒருவர் 10ஆம் வகுப்பு படிக்கிறார். அவரை கேட்போம், நீங்கள் என்ன படிக்க போறீங்கள் என்று. நான் டாக்டருக்கு படிக்க போறேன் என்று சொல்றார். அப்ப நீங்க டாக்டரா வந்தா என்ன செய்வீங்கன்னு சொல்லுவார். நான் டாக்டரா வந்தா வருத்தக்காரத்துக்கு மருந்து கொடுப்பேன் என்று சொல்லுவார். நாங்கள் எல்லாரும் கை தட்டுவோம். ஏன், அவர் திறமா சொல்லி போட்டார், மருந்து கொடுத்து விட்டார் என்று. ஆனா ஒரு டாக்டரை கேட்டா டாக்டர் என்ன சொல்லுவார்? வருத்தம் வந்தா நான் டெஸ்ட் பண்ணி மருந்து கொடுப்பேன்னு சொல்லுவார். அப்ப அந்த அதே ஆன்சரை அந்த 10ஆம் வகுப்பு பிள்ளை சொல்லுமா? சொல்ல மாட்டோம். அதே மாதிரி இந்த ஆன்மீகம், சோதிடம் தெரியாதவர்கள் சோதிடத்தை பற்றி கதைப்பது அவ்வளவு சாத்தியமான கருத்து அல்ல. அறியாமல் சில கதைகளை கதைக்கிறார்கள். சோதிடம் என்றே சொல்ல முடியாமல் வேறு வேர்டுகளை பாவிக்கிறார்கள். அப்ப
இந்த சோதிடம் என்ற விடயத்தை அறியாமல் சோதிடத்தை பற்றி கொமெண்ட் பண்றது அவ்வளவு நல்லதல்லன்றதை கூறிக்கொண்டு அதுக்கு மேல் நான் கூற விரும்பவில்லை. அவரவர்களுக்கும் தெரிய வேணும். பக்தியை பற்றி நேற்றைக்கு பேசும் பொழுது பக்தியை பற்றி ஒன்றும் தெரியாதவர்கள் போல 10ஆம் வகுப்பு பிள்ளை மாதிரி பக்தியை பற்றி கதைக்கிறார்கள் என்ற உடனே நான் அதுல ஒரு கொமெண்ட்டும் சொல்ல விரும்பவில்லை. சில விஷயங்கள்ல கொமெண்ட் சொல்ல இயலாது ஐயா. இப்ப ஐயாவுக்கு விளங்கும் என்றபடியால நான் இதை சொல்லுகிறேன். அதையும் விளங்கினவன் அதை சொல்லும் பொழுது நாங்கள் கேட்க வேணுமே ஒழிய அதுக்கு கொமெண்ட்கள் எதிரான கொமெண்ட்கள் சொல்ல நன்றி ஐயா. நீங்கள் மீண்டும் வந்து எங்களுக்கு சொல்ல வேணும் என்று வேண்டிக் கொண்டு கண்டிப்பா கண்டிப்பா நன்றி. நன்றி பச்சைச்சாரம் ஐயா. பரதேஷான் மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். மதன் மோகன் மாஸ்டர் அவர்களுக்கு வணக்கம். ஒரு சின்ன கேள்வி உங்களுக்கு. அதாவது இந்த நாடி சாஸ்திரம்னு பாக்குறார்கள், அந்த ஏட்டுச்சுவடியை எடுத்து முந்தின பிறப்பு இப்போ பின்வரும் காலம்லாம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நாடி சாஸ்திரம் நம்ம இங்க ரொம்ப அதிகமா செய்யற இடம் வந்து கும்பகோணம் பக்கத்துல வைத்தீஸ்வரன் கோவில். அங்கதான் இது அதிகமா சொல்றாங்க. ஆனா அது எல்லாமே வந்து ஒரு போலி வேஷம். அதுல வந்து உங்க வாயிலேயே எல்லாம் கேட்டு 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 அப்படியே போய் ஒரு ஜாதகம் எழுதி அது கொடுத்துருவாங்க. எல்லாம் உங்க வேலையே வர ககனம் ஞாமனா இரவு பிந்தத்துல வந்து காவா ஞாபகம் அந்த மாதிரி உங்கள்ட்ட வாயில கேட்டு 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 உங்க வாயிலேயே அர்த்தத்தை கொண்டு வந்து அவங்க ஜாதகம் எழுதி கொடுப்பாங்க. இதுதான் நடக்குது நாடியில. அது மட்டும் இல்ல, மயக்கி கேட்கிறார்களா? மயக்கல, அதாவது உங்க மயக்கல, அதாவது உங்களை அறியாமலே உங்களை வாயில உண்மையை வரவழைக்கிறாங்க. அது வேற டெக்னிக்கலா பேசி பேசி உங்க வாயில இருந்தே அது எல்லாத்தையும் வரவழைக்கிறாங்க. இதுவா அதுவா, இதுனா இந்த ஒரு எழுத்து கேட்பாங்க, கங்கன ஞம்மன, இது உங்க பேரு எழுத்து வருதா? இல்ல. அப்ப காக அடுத்து ஞாவா அது கேட்பாங்க. இல்ல மங்கி ஓகேன்னா அந்த இடம் வச்சுட்டு நூறு இடம் எடுத்து வருவாங்க. அதுக்கு ஒரு பாட்டு. அப்ப இவர்களை நேரடியா வச்சு கேட்டு கேட்டுத்தான் சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறீர்களா? எங்க அண்ணா பாடிக்கொண்டே போகிறார்களே. இது எனக்கு ஒரு அனுபவத்தாலே தான் நான் உங்களை கேட்கிறேன். நான் கேட்க போகவில்லை, என்னுடைய சகோதரர் கேட்க போனார். என்னுடைய மகளை பற்றி, அதாவது அவ கல்யாணம் யோசித்த இடத்திலே தான் இது நடந்தது. ஆனால் எங்களை பற்றியும் என்னை பற்றியும் எனது கணவரை பற்றியும் எனது பிள்ளைகளை பற்றியும் சகலமும் பாடி கொடுத்து விட்டார்களே, சரியா பாடி கொடுத்தார்களே. நடக்குது ஜாதகத்தை எடுத்து பாடுறது. உங்க ஜாதகத்தை எடுத்து அதை வச்சு பாடுவாங்க. அந்த ஜாதகம் தான் கடைசி ஜாதகத்துல வந்து முடிப்பாங்க. அதை வந்து இல்ல அந்த ஓலையில அந்த ஜாதகத்துல ஓலையில வந்து பேர் எடுத்து உங்க டேட்டா பத்தில உங்கள்கிட்ட வாங்கி அந்த ஜாதகத்தை எழுதி கொடுத்துருவாங்க. அதன்படி அப்ப அதுல ஒரு விதமான சூது இருக்கு. அது விதமான சூது இருக்கு. சூது இருக்கா? எனக்கு இது விளங்கவே இல்லை. ஆனால் பாடி கொடுத்த முழுதும் உண்மையா இருக்கு. என்னுடைய மனைவியோட அண்ணனுக்கு வந்து குழந்தை இல்லை. கல்யாணம் பண்ண புதுசுல எங்க ஊரு பக்கத்திலேயே வந்து எனக்கு தெரியாமல வந்து நாடிஜாரம் பார்த்து போனார். அப்பவே வந்து அவர் கொடுத்த காசு வந்து 2500 ரூபாய். நான் சொல்றது வந்து 1995 93 அப்பவே 2000 ரூபாய் கொடுத்தாரு அவர். இன்னைக்கு பெரிய எவ்வளவோ அந்த காசு கொடுத்துட்டு உங்களுக்கு அத்தனை குழந்தை பிறக்கும், உங்களுக்கு இத்தனை குழந்தை பிறக்கும் எல்லாம் சரியா சொன்னாரு அவரு. அம்மா பேரு அப்பவே சொல்லி எழுதி கொடுத்தாரு. ஆனால் கடைசியா பார்த்தா அவங்களுக்கு குழந்தையே இல்லை. குழந்தை தத்து வளர்க்குறாங்க. இப்ப உங்களுக்கு 2 குழந்தைய சொல்லி சொன்னாரு அவரு. அந்த நாடிஜீரம் பார்த்தவர் வைத்தீஸ்வரன் கோவில்ல. ஏதோ அவர்களுக்கு அந்த ஜாதகம் உண்மை, அதை சரியா பாக்குறவங்க ரொம்ப குறைவு. அது கணக்கு கணிதம். அது ஒரு அமர் பிடிச்சு. நன்றி 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 பரதேஷான் மாஸ்டர். இதைத்தான் காண்டம் சொல்றது இல்லையா? அதுதான் போய் அவ்வளவுதான் பிராடு. நானும் தான் நம்பிக்கை. சாதகம் ஜோதிடம் உண்மை, அதை பார்க்கிறவர்களை பொறுத்தே அது அமைகின்றது. நாங்க எல்லாரும் ஜோதிடர்களாக மாறினால் என்ன நடக்கும் ஒன்றும் தெரியாது. ஓகே, நீங்க இறுதியாக நீங்க என்ன சொல்ல போறீங்களா? சாட் பாக்ஸ் வாசிக்க போகின்றோம். யாரு? பவானி மாஸ்டர். பவானி மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். இன்று சோதனத்தை பற்றியும்
இதளை பற்றியும் நல்ல வடிவாக சொன்னீர்கள். எனக்குண்டா இந்த ஒரு இது வந்தேன்னா இந்த கல்யாணம் செய்த பொழுது நீங்கள் ஒவ்வொரு முறைகளையும் சொல்லி கொடுத்தீர்கள். அந்த ஒவ்வொரு பிரயாசம் சொன்னீங்கள். அப்படி ஒவ்வொன்றும் சொல்லிக்கொண்டு வரையக்குள்ள அது ஒரு திருத்த ஒரு முறையாக நடக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்களா? சில வேளைகளில் ஏதாவது சரி இல்லாமலும் நடக்கலாம். ஆனா கலியுகத்துல எதுவுமே கொஞ்சம் முன்புற நடக்கும். இது கலியுகத்தோட குணமே அதுதான். அதுக்காகத்தான் நம்ம எது செய்தாலும் கடவுளை துணைக்கு வச்சுக்கிட்டோம்னா எல்லா கிரகங்களும் சரியாயிடும். எந்த கிரகங்களும் குறை இருந்தாலும் கடவுளை துணைக்கு வச்சுட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். ஏன்னா கோள்களை கண்ட்ரோல் பண்றது நம்முடைய நாராயணன், சிவபெருமான் இவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. ஆனா அவங்கள காலை பிடிச்சிட்டீங்கன்னா இந்த கிரகங்களை பண்றது உங்களை பாதிக்காது. இவரு இப்ப ஞானசமுத்திர பாட்டு பாடிக்காரு, கோளறு பதிகம். அதாவது கோளருடைய எல்லாம் அந்த தோஷங்கள் சரியானாங்க. நிறைய நம்மளோட முன்னோர்கள் நிறைய வழி கொடுத்துருக்காங்க. ஆனா இவங்க எல்லாம் இந்த ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர்ஸ் அதை சொல்ல மாட்டாங்க. நம்மள பயமுறுத்தியே பணம் பறிக்கிறது அவங்களோட வேலையா இருக்குது. ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர்ஸ். நன்றி ஐயா. நன்றி பவானி மாஸ்டர். நாங்க இப்ப சாட் பாக்ஸ் வாசிக்க போகின்றோம். Madhan Master says to everyone, that is a magnificent and sensational speech. Madhan Master, absolutely magnificent. Hala Mahalingam Master says, thank you, your expert speech, very good. Congratulations, Vanakam. Kumadan Master says, Madhan Master very well explained. We followed the customs bluntly and better late than never. At least you explain word to word. Thanks a lot, Master. Please come again as we need your guidance for our future generations too. Yana Yogaraja Master says, thank you, Govinda. Masterful, your excellent talk. Compare astrology and spirituality. Madhan Master says he corrected his error. I think he said, sorry, it's meant to be speech. And then Jagannathan Master says, I do feel that they work out your horoscope to say Kandam. And Madhan Master says, I give respect to you, Madhan Master. Thank you all. நன்றி. நிறைவு செய்யும் நேரம் இது. நீங்க என்ன சொல்ல போறீங்களா மதன் பிரபு? ரொம்ப நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கமெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. ஏன்னா நம்முடைய தர்மத்துக்கு நம்மளால முடிஞ்ச சேவையை செய்யலான்ட்டு ஆசைப்படுறோம். இது ஒரு பலன் கருதாத ஒரு தன்னலமற்ற சேவை நம்ம செய்யறோம். நீங்க தாரான செய்யற மாதிரி. So I thank for Tara to engage me in the seva, in the service. That's okay. You're welcome. Thank you. See you again when you can fix another session because you make the time and let me know. We can prepare for that. Okay. திரும்பவும் நாங்கள் சந்திக்க விரும்புகின்றோம். இப்போ நிறைவு செய்யும் நேரம் இது. மீண்டும் நாளை காலை ஜாதகத்தின்படி நாங்கள் எழுப்புவோம் என்று உறுதி செய்கின்றோம். மீண்டும் சைன் பண்ணட்டுமா? காலையில் சந்திப்போமா? நன்றி, வணக்கம்.